குருமகா சன்னிதானம் திரு ராஜதேவேந்திர சுவாமிகள் அவருடைய ஆசியோடு மற்றும் அனைத்து சொந்தங்கள் உறவுகள் கூடியிருக்கும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குகவேவன் அருளால் குடும்பன் தழைக்க சிவன் அருளாலே திருநீர் அணிந்து எல்லா உலகும் இறை உள்ளனவும் தெளிமையான செந்நெல்லை படைத்தோர் சேத்துக்கா செல்வராக செந்நெல் முடிகாவலராக முத்தணக்கும் கைக்கு அதிபராக பாண்டியனின் முத்தை அழக்கின்ற கைக்கு அதிபராக பாண்டியனின் பண்டான பாறையை தகர்த்தவரான அழகு கையிட்டவரான முக்குடைகளுக்கு அதிபரான சேர சோழ பாண்டிய கைக்குடைகளுக்கு அதிபரான பஞ்சகலசம் பாங்குடன் வைத்த அஞ்சை தேவருக்கும் அன்னம் படைத்தவரான மண்ணை வெட்டி கொண்டு மலையை தகர்த்தவரான கடல் கலங்கினும் காவேரி வற்றினும் மலை கலங்கினும் மனம் கலங்காத வல்லவரான மாடக்குளத்தில் வந்துதித்தவரான மாடக்குளத்தில் மதுரோதய வடநாடு என்று சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய அந்த மாடக்குளத்தில் வந்துதித்தவரான தேவேந்திர காணியாளர்களான பல்லர் என்றும் மல்லர் என்றும் குடும்பன் பன்னாடி காலாடி வாய்க்காரர் வயக்காரர் என்று 12,000 கோத்திரங்களாக பிரிந்து 12,000 நெல் விளைவித்து 12,000 கிணறுகளை வெட்டி காசிக்கு தெற்கே கன்னியாகுமரிக்கு வடக்கே மாந்தைக்கு கிழக்கே மானொழிக்கு மேற்கே என்று இந்த பரந்து விரிந்த பாரத துணைக்கண்டம் மட்டுமல்லாது உலகமெல்லாம் சென்று மருதநில வேளாண் நாகரிகத்தை காலனைசேஷன் என்று சொல்வார்கள், பிரிட்டிஷ் காலனைசேஷன். ஆனால் அன்றைக்கு மருதநில காலனைசேஷன் செய்த தேவேந்திர காணியாளர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மீட்டிங்கில் நான் சொன்னது வேற எங்கும் இல்லை, பழனி செப்பேட்டில் இருந்து எடுத்த ஒரு சின்ன பார்ட்டு. அதில் நான் எக்ஸ்ட்ரா அங்கங்க பிட்டு ஒட்டி சொன்னேன், அவ்வளோதான். ஆனால் இந்த மீட்டிங்க்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் பழனி செப்பேட்டை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று தெரியாது. தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தேவேந்திரன் என்றால் உங்கள் குழந்தைகள் இந்த மீட்டிங்கை ஒரு மனப்பாடமாக படிக்கணும். இது நமக்கு திருக்குறள் மாதிரி. இந்த மெய்கீர்த்தி மட்டுமல்லாது காஞ்சி காமாட்சி அம்மனுடைய செப்பேடு வெள்ளானை வேந்தன் மிக விருது பெற்றவன் சேத்துக்கால் சென்னன் சென்னன் முடி காவலன் தேவேந்திர வரபுத்திரன் மண் வெட்டி கொண்டு மலையை கடைந்த கண்ணன் முத்துக்குடை பவடக்குடை மண் வெள்ளைக்குடை முத்துக்குடை பவடக்குடை மஞ்சவர்ண குடை புலிக்குடி யாருக்கு இருக்கும்? சோழருடைய புலிக்குடி முகில்குடி அழகு கொடை படைத்தவன் தெய்வ பொன்குடி தேவேந்திரனுக்கு கொடுத்து ஈர்கால் சிலம்பு விருது பெற்றவன் தேவேந்திர குணீகர பள்ளன். இது அந்த காஞ்சி காமாட்சி கோவில் செப்பேடு. அந்த காமாட்சி அங்க இருக்கிற ஐயர் சொல்றாரு, இந்த காமாட்சி உங்க வீட்டு பொண்ணு, உங்க வீட்டு பொண்ணு. அவன் இங்க வந்து நம்ம மலர்கள் விளைவித்திருக்கிறோம். இந்த மல்லி என்கிற வார்த்தைக்கு பேரே மல்லர்களால் விளைவிக்கப்பட்ட மல்லி, மதுரை மல்லின்னு சொல்றோமே, அந்த மல்லிப்பூ விளைவிச்சிருக்கிறோம். ரங்கநாதர் கோவில்ல துளசி விளைவித்து கோவில்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இப்படி பூக்கள் விளைவித்து கொடுத்துருக்கோம். அந்த பூக்களால் அந்த பிரம்மோத்சவ உற்சவம் நடக்கும். அந்த பூக்களால் அவளுக்கு சொரிந்து, அந்த காஞ்சி காமாட்சியை சொரிந்து அவளை நம்ம வழிபட்டாதான் அன்றைக்கு அவள் வெளியே வருவா பிரம்மோத்சவத்துக்கு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு உரிமை இருந்திருக்குது. நீங்க எல்லாம் விட்டுட்டீங்க, அங்கங்க சிதறிட்டீங்க. உங்களுக்காக நாங்கள் இவ்வளவு நாள் பண்ணோம், இதை நீங்கள் எடுத்து பண்ணுங்கன்னு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் எடுத்து சொல்ல அவர் மறுபடியும் அந்த நிகழ்வை இப்ப அந்த விழாவாக சிறப்பித்து ஒவ்வொரு ஆண்டும் செஞ்சுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பெருமைகள். இது 1-2 சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்றேன், நேரம் கருதி மிக ஷார்ட்டா சொல்றேன். இன்னும் ரொம்ப இருக்குது நம்மளுடைய கல்வெட்டு பெருமைகள். யாருக்கும் இல்லாத கல்வெட்டுகள் செப்பேடுகள். குடும்பனுக்கு மட்டுமே பரிவட்டம் கட்ட வேண்டும், குடும்ப தவிர்த்து வேறொரு பரிச்சட்டம் சூட கடவதல்லாது. 3ஆம் குலோத்துங்க சோழன் கல்வெட்டு. யாருக்காவது இருக்கா? சேலஞ்ச் பண்ணுங்க. குடும்ப தவிர்த்து வேற யாருக்கும் பரிவட்டம் கட்டக்கூடாதுடா. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சமூகம் இன்று நம்ம எஸ்சி தலித்து தாழ்த்தப்பட்டவன் இது இப்படிலாம் நம்மளை நம்ம யாருங்கிறத வரலாற்றை சுத்தமாக மறைப்பது மட்டுமில்ல. நம்ம எத்தனையோ இயர்ஸ் பேக்ல போயிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சிவிலைசேஷன் பண்பட்ட ஒரு இனத்தை, ஒரு பண்படாத ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு இனமாக
கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற ஆட்சியாளர்கள். இப்போ அதெல்லாம் இது பண்ணிட்டு இன்றைக்கு இந்த விழாவை கூடியிருக்கிறோம். இந்த விழாவை ஏற்பாடு செய்த சகோதரர் முருகையா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள், எங்களெல்லாம் கூட்டத்துக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் அவருடைய இந்த டிகேவி உதவிக்குழு மென்மேலும் சிறக்கும் நான் அவரை வாழ்த்துக்கிறேன். அவரை நான் இன்றைக்கு தான் நேரடியாக பார்க்கிறேன். நேற்றுக்கு அதான் இன்றைக்கு காலையில் தான் 5:30 தான் நேரடியாக பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அவர்கிட்ட என்னுடைய நூல் இந்த தேவேந்திர உலகையிலான மறக்கப்பட்ட வரலாறும் பட்டியல் வெளியேற்றும் இந்த நூல் எழுதும் பொழுது அதில் ஒரு முக்கியமான கான்செப்ட், அதாவது நாம் பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு குறிக்கோளாக வந்துட்டோம். அதில் நாம் எதில் சேர்ந்தால் நமக்கு சிறப்பு இருக்கும் அப்படிங்கிற டிஸ்கஷன் எனக்கு ஒரு நல்ல நண்பராக சகோதரராக இருந்து நாங்கள் சில குறிப்புகள் எனக்கும் கொடுத்தார். அதன்படி நான் மத்திய அரசின் ஒதுக்கீட்டு திட்டங்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். மத்திய ஒதுக்கீடுல இடஒதுக்கீடில் எஸ்சிக்கு 15% இருக்கு. எஸ்சி எஸ்டி எல்லாம் சேர்ந்து வந்துடும். ஓபிசி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 49.5% தான் வருது. ஓபிசி எல்லாம் அதை நீங்கள் 50 வச்சுக்கோங்க. மிச்சம் 50% ஜென்ரல் கேட்டகரி. அப்படியே சொலையா தூக்கி கொடுக்குறோம். இந்த 50ல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற பொருளாதாரத்தில் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா 10% அவங்களுக்கு தனியாக கொடுக்குறாங்க. இது பிராமணர்கள் மட்டும் கிடையாது, எத்தனையோ பேர் இந்த இதில் ஒழிஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஜெனரல் கேட்டகரியில் இவ்வளோ பெரிய 50% இருக்குது அப்படிங்கிறது யாருமே உணரலை. அதை சில சமூகங்கள் மட்டும்தான் அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கும் போது நாம் மத்திய அரசு இடஒதுக்கீட்டில் நாம் இந்த ஜெனரல் கேட்டகரியில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு போட்டு நம்ம போனோம்னா அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நான் யோசிக்கும் பொழுது அதை ஏதாவது தெளிவுபடுத்தியவர் நமது சகோதரர் முருகையா அவர்களுக்கு நான் இந்த சமயத்தில் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இதே மாதிரி தான் மத்திய இடஒதுக்கீடு மாநில இடஒதுக்கீட்டிலையும் கிட்டத்தட்ட 39% நினைக்கிறேன். காத்தாடுது ஆக்சுவலி. அதையும் பார்த்தீங்கன்னா அதாவது மாநில அரசுல எஸ்சிக்கு 18, அதுல பாருங்க எஸ்சிஏ 3% அப்படியே சொலையா தூக்கி கொடுத்துருவோம். முதல்ல அவங்களுக்கு தான் இருந்தது, அவங்களுக்கு தான் போகுது. அண்ட் தென் எஸ்டிக்கு 1, பிசி எம்பிசி எல்லாம் சேர்த்து அந்த எந்த ட்ரைபல் டிடி இருக்காங்க இல்லையா அவங்க முஸ்லீம்ஸ் பிசி முஸ்லீம்ஸ் எல்லாம் சேர்த்து 50% போக 50 + 19% 69% போக 31% அதுவும் காத்தாடுது ஜெனரல்ல இருக்கு. ஆனால் அதையும் நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதனால இப்படி நம்ம யோசிக்கணும். என்ன பிசினா என்ன பெரிய உயர்ந்த சதியாங்க, பிற்படுத்த மிக பிற்படுத்த அப்படிதான். அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாம் எஸ்சி சலுகையை தான் அனுபவிச்சு வந்துக்கிறாங்க. எம்பிசி எல்லாருமே. இது சட்டநாதன் கமிஷன்ல என்னுடைய நூலில் எடுத்து போட்டிருக்கேன். யாரெல்லாம் என்னை எஸ்சியில் போடு, எஸ்சிக்குரிய அத்தனை சலுகைகளும் எனக்கு வேணும்னு குற்றப்பரம்பரையிலிருந்து இதான் நாங்கள் இப்போ படப்பிடிகளாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க குற்றப்பரம்பரை சட்டத்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் இன்றைக்கு டிடிங்கிற இதில் இருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு எஸ்சிக்குரிய அத்தனை சலுகை வேண்டும் என்று அனுபவித்துக் கொண்டே நம்ம எஸ்சி தலித் என்று வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த தெளிவுகள் அடையணும்னா நம்ம பட்டியலிருந்து வெளியேறணும் அப்படிங்கிறது என்னுடைய நூலில் அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் மருதன் சிவிலைசேஷன்ல இருந்து நாம் யார், அல்லா என்றால் யார், பல்லா என்றால் குடும்பம் என்றால் சுவாமி சொன்ன மாதிரி குடும்பம் என்பதற்குரிய அர்த்தம் வாரியம் என்பதற்கு ஒரு அர்த்தம். சோழ வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா சோழருடைய ஆட்சியே குடும்ப ஆட்சி. எல்லாம் நம்ம பாண்டியரை பற்றியே பேசுகிறோம். அவ்வளவு குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி குடும்பம் என்ன, வாரியம்னா என்ன, இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் விளக்கங்கள் மட்டுமில்லாது இந்த பட்டியல் வெளியேற்ற சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் ஒவ்வொரு வருடமும் நம் இந்த மக்களுக்கு இந்த மாநில அரசு என்னென்னலாம் சலுகை செய்யுது அப்படிங்கிறத அது எல்லாம் போட்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளே எஸ்சி ஹாஸ்டல் சொல்லிட்டு புழு வச்ச சோறத்தை நம்ம ஆளுங்க திம்பாங்க. ஆனால் பிசி ஹாஸ்டல் அவங்களுடைய கல்வி செல்விகள் அது மாதிரி கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 280 ஸ்கூல்ஸ் நினைக்கிறேன். அது எல்லாமே என்னுடைய இதில் போட்டிருப்பேன். அவங்களுக்குரிய சலுகைகள் என்னென்ன நான் சலுகை அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட நான் சொல்றேன் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குது. கல்வி சலுகை இன்றைக்கு கல்வி சலுகை தரமான கல்வி மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே கல்வி சலுகைகள் நமக்கு
அது இப்ப மத்திய அரசு ஹிந்தியும் கத்துக்கோங்க, எல்லா மொழிகளும் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சமஸ்கிருதம் கத்துக்க சொல்றாங்க. ஏன்னா இந்த சமஸ்கிருதத்தில் தான் நம்மை பெருமையாக விராட்டிய சத்திரியர்களுக்கு பல்லர் என்றும் மல்லர் என்றும் பெயர்ந்து போறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே பள்ளும் பாடல்கள் என்று எழுதி நம்ம இழிவுபடுத்துறாங்க. உலகம் முழுக்க இல்லைன்னா பல்லா என்று பெருமையோட போட்டுக்கிட்டு இருக்கிறேன். உலகம் முழுக்கும் இருக்கிற அத்தனை எவிடன்சஸ் நம்ம கிட்ட இருக்கு. பல்லானா பெருமையா சொல்றான். தென் அமெரிக்காவில் பல்லா என்றால் ராஜவம்சத்து ஒன்லி பியோர் ராஜவம்சத்து பிளட். அந்த பெண்கள் அவ்வளவு பெருமையா போயிருக்காங்க. பியோர் ராயல் பிளட் அப்படின்னு அந்த வம்சத்தில் அந்த பெண்கள் தான் தன்னை பல்லான்னு கொடுக்கல. அவங்களுடைய முன்னோர்கள் பேர் குடும்பா என்று வருகிறது. அவருடைய ஆன்செஸ்ட்ரி ரெக்கார்ட் என்னுடைய நூலில் போட்டிருக்கேன். இப்படி ஒவ்வொரு இடத்தையும் நான் சொல்ல முடியும். அமெரிக்கா மட்டும் இல்லாத ஐரோப்பா கண்டங்களில் எல்லா இடங்களும், பின்லாண்டு, அங்க நெதர்லாண்டு, அங்க பல்லாயிரத்து எடுத்தால் மல்லாவும் சேர்ந்துருக்கும். ஏன்னா பல்லா மல்லானா எல்லாருக்குமே ஒரு குழப்பம், வேற எதுவுமே. அதை தான் இந்த கிளீனா சொல்றான். கிருஷி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்கு. கிருஷி என்றால் பயிர்த்துறை. இந்த பயிர்த்துறை சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ராஜ்ய பரிபாலனம் இல்லாத பொழுது சத்திரியர்கள் இந்த கிருஷி சாஸ்திரப்படி பயிர் தொழில் செய்து வாழ வேண்டும். ராஜ்ய பரிபாலனம், அவங்களுக்கு ராஜ்யம் வந்து நம்ம இழந்துட்டோம், ராஜ்ய அரசாட்சியை இழந்து விட்டால் பயிர் தொழில் பண்ணலாம். அதுதான் பயிர் தொழில் பண்ணும் பொழுது பல்லனாகவும், ராஜ்ய பரிபாலனம் இருக்கும் பொழுது மல்லனாகவும் இருந்திருக்காங்க. அதனாலதான் சோழ அரசர் கொஞ்சம் தேவேந்திர சக்கரவர்த்தி பராந்தக குஞ்சர மல்லன் யாரு? ராஜராஜ சோழனின் முப்பாட்டன் பராந்தகன். அவனும் குஞ்சர மல்லன். இவனும் தன்னுடைய பேராண்டிய இவனும் குஞ்சர மல்லன். இவன் எதிர்த்தான் பாருங்க சாளுக்கிய அரசன். அவனும் மல்லன். அவங்க திரிபுர மல்லன், போர் மல்லன், ஆகவ மல்லன் என்று மல்லர்களால் ஆண்ட பூமி இந்த பாரத பூமி. 14 மகாஜனபடங்களாக வடக்கே வந்து மல்லர்கள் ஆண்டிருக்கிறாங்க, தெற்கையும் ஆண்டிருக்காங்க. இந்த குடும்பு என்றாலே குடியும் குடித்தனமும் ஆனவன், நில உடைமையாளன். பாலி மொழியில், அதாவது சமஸ்கிருதத்தில் சகோதர மொழியான பாலி மொழியில் குடும்ப என்றால் ராஜா என்று அர்த்தம். குடும்பகம் என்றால் ராஜாவுடைய சொத்து என்று அர்த்தம். உத்தரமல்லூர், உத்தரமேரூர் என்னும் உத்தரமல்லூர் சதுர்வேதி மங்கலத்தை வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பார்லிமெண்ட் கட்டும் பொழுது அதை பற்றி பெருமையாக பேசினார்கள். உத்தரமல்லூர் குடும்பாட்சி பற்றி. இது யாருமே பேச மாட்டா. நம்மளால தமிழருடைய ஆட்சியுமா, நம்ம மல்லர்களுடைய நாகரிகம், குடும்பருடைய நாகரிகம் எல்லாம் எங்களுக்கு தமிழருடைய நாகரிகமா போயிடும். கீழடி நாகரிகம் தமிழருடைய நாகரிகம். அங்க தோன்றவெல்லாம் கிணறு வருது. யாரு உண்டாகிற கிணறு? 12,000 கிணறுகள் வெற்றின்னு நம்ம செப்பேட்டில் தான் வருது. மூவேந்தர்களோடு தொடர்புடைய அத்தனை வார்த்தைகளும் நமக்கு தான் வரும், வேற யாருமே வராது. இந்த கிணறுகள் வெட்டினது எல்லாம். அது மாதிரி அந்த பராந்தக சோழன் காலத்து குடும்பு 33 சேரிகளாகவும் 33 குடும்பங்களாகவும் 12 சேரிகளாகவும் பிரித்து அதை வாரியன், இந்த வாரியங்கிற டாக்குமெண்ட் நான் தேடிட்டு இருக்கேன். யாரா இருந்தா உங்களுக்கு. ஏன்னா இந்த வாரியங்கிறது அவ்வளவு, வாரியன்னா போர்டு, வாட்டர் போர்டு அப்படிங்கிறோம், எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படிங்கிறோம். இது மாதிரி ஏரி வாரியம், தோட்ட வாரியம், பொன் வாரியம், கணக்கு வாரியம், இவங்கெல்லாம் சரியா வேலை பார்க்குறாங்களாங்கிறது தான் குடும்பருடைய இது. இவங்க தான் மேற்பார்வை. ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு ஒருத்தவங்க கொடை கொடுக்குறாங்கன்னா அந்த கொடையை நிர்வகிக்கிறது, அந்த கொடை மூலம் அதனுடைய வட்டியை வைத்து 4 பிராமணர்களுக்கு போதனம் செய்யணும், அதை ஏரி வாரியம் பண்ணணும், ஏரியுடைய கரையை வலுப்படுத்தணும். இந்த இதெல்லாம் வந்து எந்த கமிட்டி பண்ணுதுன்னா குடும்ப கமிட்டி தான் பண்ணி இருக்க. கல்வெட்டுல இருக்கு. இவர்கள் யாருன்னா பெருமக்கள் என்று சொல்கிறார்கள். பெருங்குறி பெருஞ்சபை. இந்த சபை இருந்தவர்கள் குடும்ப சபை. அது இதை எல்லாரும் மறைக்கணும். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டும் மறைக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம முருகையா அவர்கள் வந்து இந்த ஹெல்ப்லைன் அப்படின்னு ஆரம்பிச்சதுல நான் என்ன சொல்றேன், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து அறியாதவர்கள் டிஸ்கஸ் பண்ணி அவர்களுக்கெல்லாம் கைட் பண்ணணும் நான் வேண்டிக்கிறேன். என்ன படிக்கணும்னா அடுத்து வந்து என்னுடைய சஜஷன், தயவுசெய்து ஆர்கியாலஜி படிங்க. ஏன்னா எங்க தோன்ற இடமெல்லாம் இங்கேயா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், ஆதித்த நெல்லூரா இருக்கட்டும், எங்கனாலும் நெல் நாகரிகம் தான் வருது. நெல் நாகரிகத்தை அடிப்படையாக கொண்டதுதான் ஆற்றுநீர் நாகரிகம். இப்போ அத்தனையும் வந்து ஏறும் போரும் செய்ததும் அங்கே நெல் முனிகள் இருக்குது, ஏற்கருவிகளும் போர்க்கருவிகளும் இருக்குது. இதெல்லாம் இது பண்றதுக்கு இப்ப 2 பேர் தான் மத்திய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் தான் இருக்காங்க. இப்ப அவங்க ரிட்டையர்டு. இப்ப நமக்கான இது பண்றதுக்கு வன்னியர் சமூகத்துல இருந்து ஒரு 2 பேர் இருந்தாங்க.
ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பர்டிகுலராக எழுதுறதுக்கு யாருமே இல்லை. நம்மை பற்றி பேசிக்கொண்டிருந்த ஒரு சவால்மையும் ஓச்சுட்டாங்க. அதனால இப்போ வந்து நமக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தொல்லியல் துறை ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்து டாக்டரோ இன்ஜினியரோ தான் ஆகணும்னு நினைக்காதீங்க. பிள்ளைங்களை போட்டு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. எவ்வளவோ அருமையான துறைகள். தமிழ் துறை, இந்த தமிழை கையில் எடுங்கள். இன்றைக்கு திராவிடம் தமிழை கையில் எடுத்துட்டு தமிழை புரட்டி பிரட்டி எழுதியிருக்கிறாங்க. தமிழை கையில் எடுத்து தமிழ் துறைகளை கையில் எடுங்க. அதுக்கு நம்ம பிள்ளைங்க தமிழ்ல படிக்கலாம்ல. ஆங்கிலம் தான் அக்கா எனக்கு ஆங்கிலம் வரமாட்டேங்குது, ஆங்கிலம்னாலே எனக்கு பயமா இருக்கு, இங்கிலீஷ்னாலே ஓடி போயிடுறேன் அப்படின்னு. இப்போ தமிழ் நம்மளுடைய தாய்மொழி, சங்க தமிழ் வளர்த்த பாண்டிய குடி அல்லவா. தமிழை எடுங்கள், தமிழ் துறையை எடுங்கள். லைப்ரரி டிபார்ட்மெண்ட்ஸ், ஆவண காப்பகங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லாம் நம்மளால் நிர்வகிக்கப்பட்டது. அதுதான் அந்த கமிட்டின்னு சொன்னேன். அது பெருமக்கள் சபை. இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போங்க, ஆவண காப்பகத்துக்குள்ள போங்க. அது மட்டும் இல்லாத இன்றைக்கு சட்டத்துறையில் ரொம்ப டேஞ்சரஸாக போயிட்டு இருக்கு. சட்டத்துறை என்பது நான் பர்டிகுலராக சொல்ல வரல. நம்பர் 2 வந்து வருஷத்துக்கு 100 பேர் உள்ள போகிறான். இன்றைக்கு சட்டத்தை மாற்றிடுவோம். நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலை நடத்த போகுது. எனக்கு கண்கூட நான் பார்த்தேன், கண்கூட பார்த்த விஷயத்தை சொல்கிறேன். அதனால சட்டத்துறையில் வருஷத்துக்கு 100 பேர் போங்க, படிங்க. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட், நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்க தென் மாவட்டங்கள் எல்லாம் எப்பொழுதுமே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உள்ள சட்டபூர்வமாக உள்ள போங்க. அருவாளை தூக்காதீங்க. சட்டபூர்வமாக போய் சட்டபூர்வமாக ஒருவருக்கு தண்டனையை வாங்கி கொடுங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுங்க. எல்லாருக்கும் டாக்டர், எல்லாரும் இதுதான் தேவையில்லை. அவரவருக்கு வர்ற இதை வந்து படிங்க. அதுக்கெல்லாம் வந்து ஐயா முருகையா அவர்கள் இவர்களுக்கு வந்து நம்ம மக்களுக்கு, அறியாத மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். படிப்பு மட்டுமல்லாது வேலைத்துறையில் வேலை வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் ஐயா சுவாமி சொன்ன மாதிரி ஆன்மீக ஒழுக்கம் அடிப்படை. இந்து மதத்தின் ஆணிவேராக அடிவேராக இருந்த சமூகம் இது. கோவில்கள் அத்தனையும் நம்மளுடைய கல்வெட்டுகள் அங்கங்க அடிச்சு உடைச்சது போக தான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அத்தனை கோவில்களையும் நாம் பாதுகாக்க வேண்டியது இருக்கு. நம்முடைய கல்வெட்டுகளை பாதுகாக்க வேண்டியது இருக்கு. அதனால ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் நோக்கப்படும் என்கிறார் வள்ளுவர் பிரான். உயிருக்கு மேலான இந்த ஒழுக்கம் எப்படி வருதுன்னா பக்தியோடு, பக்தியில் தான் வரும். இந்த பக்தி எங்கிருந்து வருதுன்னா சின்ன குழந்தைங்க அம்மா சொல்லி கொடுக்கணும். இப்படி இப்படி இருடா, இப்படி இப்படி நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி சமூகம், நம்ம மல்லுவர் சமூகம், நம்ம வந்து மாட்டை வணங்கக்கூடிய சமூகம். உழவை அடிப்படையாக கொண்டு உருவானது இந்த பள்ளு வழிபாடு என்ற லிங்க வழிபாடு. சிவ வழிபாடு என்னது? லிங்க வழிபாடு. அது முன்னாடி காளை மண்டிட்டு உட்கார்ந்து, காளையை உண்பவர்கள் அல்ல, காளையை வணங்குபவர்கள். ராஜராஜ சோழன் அந்த ராஜராஜேஸ்வரர் கோவிலை கட்டிட்டு மேலே 8 நந்திகளை வைத்தான். பார்த்தா அதை பாதுகாக்கிறது. அந்த நந்தியை எதுக்கு அவன் வைக்கணும்? அவனுடைய சின்னமான புளியை வச்சிருக்கலாம்ல. ஏன் நந்தியை வச்சான்? ஏனால் மூவேந்தர்கள் அத்தனை பேர் இந்த உழவுக்குடியில் இருந்து பிறந்தவர்கள். அதுக்கு சாட்சியாக அவர்கள் வந்து நந்தியை வைத்தார்கள். ஏதாவது ஒரு நாட்டை பிடிக்கிறது என்றால் கூட பாண்டியன் போய் அங்க போய் சோழனை பிடிக்கப்படுது, நாட்டை பிடிக்கப்படுது. தஞ்சையும் உரத்தையும் செந்தழலுக்கு ஆகி கழுதை கொண்டு உழுது கபடி விதைக்கிறான். ஏன்னா அவன் அவமானப்படுத்திக்காக உழுகிறார்கள். ராஜராஜன் யானை கொண்டு உழுதவன், சேரன் எருமை கொண்டு உழுதவன், உழுதவன் மட்டுமே வேந்தன். அந்த மாதிரி ஒரு வேந்தர் பரம்பரையிலிருந்து உருவானவர் நம்ம யார் என்பதை தெரிந்து கொண்டு பட்டியல் வெளியேற்றம் என்பது உறுதியாக. ஆனால் எப்படி போகணும், எதுல போகணும் அப்படிங்கிறதுக்கு ஊர் குடும்பம் கட்டுங்க. ஊர் குடும்பம் ரொம்ப அழிஞ்சு போச்சு. அந்தந்த குடும்பங்கள் மூலம் நான் கையெழுத்து வாங்க வருவேன். எல்லார்கிட்டையும் பட்டியல் வெளியேற்றத்துக்கு நான் கையெழுத்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் குடும்பங்கள் கிட்ட. அப்படி வந்து எனக்கு தயவு செய்து நீங்க எல்லாம் உதவணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப முருகை அவர்களுடைய ஹெல்ப்லைன் மென்மேலும் வளர்வதற்கு நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அது மட்டும் அல்லாது இந்த ஹெல்ப்லைனுக்கு கூட இருந்து அவருக்கு உதவியா இருந்த மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய நூலில் இப்ப பேசுனது மட்டுமல்லாது என்னுடைய நூலில் டாப் டு பாட்டம் டோட்டல் என்சைக்ளோபீடியா, இதுல வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பன்ஸ்னா யாருன்னா அனாதைகள். தொட்டில் குழந்தை திட்டவன அம்மாலாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த அனாதைகள் எந்த கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அனாதைகள் அவர்களுக்கு சோசியலி, எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி, அதாவது சமூக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஏதோ அரசு கொடுக்குற இதுலதான் அவங்க வாழ்ந்துட்டாங்க. இந்த ஆர்பன்ஸ் கூட பிசியில் இருக்கிறார்கள். எஸ்சி என்கிற தலித் என்கிற அவமானம் இந்த ஆர்பன்ஸ் என்கிற அனாதைகளுக்கு கிடையாது. ஆனா அந்த தலித் என்கிற வார்த்தையை புதுசாக வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹரிஜன், யாரு
கொண்டு வந்தார். இந்த ஹரிஜன் என்கிற வார்த்தையை ஹரிஜன்னா என்னன்னா அம்மா அப்பா அப்பன் பேர் இருக்காது. அதுதான் அம்பேத்கர் என்ன பண்ணார், அது ஒரு ஆல்டர்னேட் வேர்டு கொண்டு வந்து பட்டியல் சாதி அப்படின்னு கொண்டு வந்தார். எப்படி இருந்தாலும் எஸ்சிங்கிறதும் மறுபடியும் ஒரு அசிங்க வார்த்தையாக தான் போயிடுச்சு. ஏன்னா எஸ்சிக்குள் நாம் இன்றைக்கு சட்டத்துக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சோஷியலி, எஜுகேஷனலி அண்ட் எக்கனாமிக்கலி என்றால் சமூக அளவில், பொருளாதார அளவில், கல்வி ரீதியில் நாம் எஸ்சி அல்ல. எஸ்சிக்குள் யார் போடுற அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவை தான் அன்றைக்கு போட்டாங்க. அன்றைக்கு உழவக்குடியை போடக்கூடாது, எஸ்சியில போடக்கூடாது என்று சொன்னார். சௌத்வரம் கமிட்டி சீனா சொல்றான், யாரெல்லாம் கோவிலுக்குள் நுழைய முடியாதவர்களோ, யாரெல்லாம் தொட்டால் தீட்டோ, யாரெல்லாம் பார்த்தால் தீட்டோ அவர்களை போடுகிறார். அதுவே நான் தப்பு நான் சொல்லுவேன். எனக்கு பிரிட்டிஷ் இங்க வந்து எத்தனையோ ட்ரில்லியன் கோடிகளை இங்க இருந்து கப்பல் வச்சு எடுத்துட்டு போனான். இங்க இருந்ததெல்லாம் 1200 வந்து மிகப்பெரிய பஞ்சகாலம். நம்மளை ஒட்டுன வயலும் சாப்பாட்டு வழி இல்லாத நேரத்துல எல்லாத்தையும் அடிச்சு சுரண்டி போட்டுட்டு ஐயோ பாவம் நமக்கு இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை 4 வருடத்தை 40,000 சாதி ஆக்கி குழப்பி விட்டுட்டு போயிட்டான். அப்படி அதை வச்சு அரசியல் பண்ணவர்கள் தான் இன்றைக்கு இந்த நீதி கட்சி நமக்கு மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய அநீதியை செய்தது. 1936 தான் சென்ட்ரல் ஜிஓ வந்தது. ஆனால் நான் என்னுடைய இதுல அந்த ஜிஓ போட்டிருக்கேன். 1928 ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றான் யாரு, மெட்ராஸ் பிரசிடென்சி. அதில் அன்டச்சபிள் கேட்டகரியில பட்டரை போட்டுட்டு 1930 ஜிஓ நம்பர் எல்லாமே போட்டிருக்கேன். 30 போடுறாங்க. அதுல ஆனா கிரிமினல் ட்ரைப் இருக்கிறவங்கள கரெக்டா மே மாதம் 1930 அவங்க 2 பேரும் வெளியே எடுத்துட்டு கரெக்டா அது வரைக்கும் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பட்டியல் டெப்ரஸ்ட் கிரிமினலை பார்த்து டெப்ரஸ்ட் சொல்லுவாங்க. இந்த டெப்ரஸ்ட்ங்கிற வார்த்தையை தான் ஷெட்யூல் இருக்கிறாங்க. இந்த டெப்ரஸ்ட் வார்த்தைக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து கிரிமினல் ட்ரைப் குற்றப்படக்கூடியதை தான் போடுறதா இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரையும் சேர்த்து போட்டாங்க. யாரெல்லாம் நான் பிராமின்ஸ், நான் பிராமின்ஸ் அண்ட் அதர்ஸ். இந்த அதர்ஸ்ல வந்து யாரெல்லாம் வந்து சமுதாய ரீதியாகவே வாழ்ந்திருக்கிறாங்களோ அவங்கள போட்டு சொல்லுங்க. நம்மளை என்ன பண்ணிட்டான், இதுல போயிட்டு அன்டச்சபிள், தீண்டத்தகாதவர்கள் என்று கேட்டகரியில போட்டுருக்கோம். அது சட்ட ரீதியாகவே தவறு. இதற்கு நான் கோர்ட்டில் போறதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன். சட்ட ரீதியாகவே நான் என்னை எப்படி அந்த காலத்தில் அன்டச்சபிள் கேட்டகரியில போட்டேன் என்று நாம் இப்படிதான் இன்டெரக்ட் தான் போறோம். ஏன்னா வந்து இது வந்து பார்லமெண்ட் தான் நம்ம முடிவு எடுக்கணும், நம்மளுடைய பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்கணும். அதுக்கு மாநில அரசு இது கொடுக்கணும், ஓகே சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டான். நான் அதுதான் சொல்றேன். ஏன்னா நமக்கு ஆதரவான ஒரு ஆட்சி இல்லை. அதுதான் சொல்றேன். சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாக யாருக்கும் இல்லாத பரிவட்டங்கள் எங்களுக்கு கோயில் பரிவட்டங்கள் இருக்கு. நாங்கள் எல்லா சமூகத்தை விட மேம்பட்ட சமூகம், ரைட்டு. கல்வி ரீதியாக இந்த கல்வி என்றால் ஒரே குடும்பத்தில் ஒருவன் தாழ்ந்தவராக, அதாவது சரியா படிக்காதவராக இருக்கலாம், ஒருவன் நல்ல IAS இருக்கலாம், ஒரு பேங்க் ஆபீசரா இருக்கலாம். இன்றைக்கு கல்வி என்பது சமூகத்தை அடிப்படையாக வைத்து வந்ததில்லை. கல்வி என்பது அவர் ஒருவருடைய இண்டிவிஜுவல், அவரவருடைய திறமையை வைத்து வருவது. அதுவும் அடிப்பட்டு போகுது. சரி, அப்ப எக்கனாமிக்கலி நீங்க வந்து ரொம்ப எக்கனாமிக்கலி நீங்கிறாரு. நீங்க பொருளாதாரத்தில் தாழ்வடைந்திருக்கிறீங்கன்னா எல்லாரும் பொருளாதாரத்தில் தாழ்ந்தவே இல்லை. எல்லாரும் மற்ற சாதியெல்லாம் பொருளாதாரத்தை உயர்த்திட்டாங்க. நரிக்குறவர்களே பிசியில வச்சிருந்தோம் அவ்வளோ. இப்பதான் எஸ்டிக்கு போறோம். இது மட்டும் இல்லை, வண்ணார்கள் நான் வந்து இதுல வந்து எஸ்சில போடுது பதறாங்க. காமராஜர் ஆட்சியில சட்டநாதர் கமிஷன் பிச்சு மேய்ஞ்சு போட்டிருக்கேன். பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அறிக்கையில யார் யார் என்னென்ன கேட்டாங்க எல்லாம் போட்டிருக்கேன். என்னுடைய புக்கில் நீங்க ஆதாரமா பார்த்துக்கலாம். அவங்க கேட்குறாங்க, எங்களை வந்து நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் வீழ்ந்திருக்கிறோம், நாங்கள் வந்து ரொம்ப அன்டச்சபிலிட்டியாக எங்களுக்கு இருக்கு, அதனால எங்க எஸ்சியில போடுங்கன்னு கேட்டும் அவர் வண்ணார்களை எஸ்சியில போடல, அவங்கள பிசியில போடுறாங்க. பிசி வண்ணா அப்புறம் பிரிச்சு எஸ்சி வண்ணான்னு வந்து தனியா போடுறாங்க. ஏன்னா எஸ்சிகளுக்கு துணிதம் வைக்கணுமா? என்ன கொடுமையாது இப்படி பண்றாங்க. ஆனா நம்மள 4 பிரிவுகளை மட்டும் 1936 4 பிரிவுகளை பள்ளன், குடும்பம், காலாடி தேர்தலுக்கான மட்டும் போட்டுட்டு 1951 கடையறி 56 பண்ணாடி போடுறாங்க. 56 காமராஜர் பீரியட் இருக்கிற மொத்த சொத்தம் எல்லாத்தையும் போட்டாங்க. அப்புறம் மூப்பர் வந்து 1924 அவங்க எல்லாம் வந்து இதுதான் என்னது பிசி, எஸ்சி கிடையாது. அவர்களை மூப்பர்களை பள்ளர் என்ற சர்டிபிகேட் கொடுத்து, பள்ளர் ஆல்ரெடி எஸ்சியில் இருக்கிறான், உனக்கு அப்பனா தான் சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஆனா இந்த சலுகை, இதை மட்டும் சொல்லி முடிச்சுறேன். சலுகைகள், கல்வி சலுகை, விடுதிகள், கடன், இலவசங்கள். என்ன பேங்க் கடன் யாருக்கு கிடைக்கல? பிசிக்கு இல்லையா? அவ்வளவு
இலவசங்கள், கல்வி உதவித்தொகைகள், பெண்கள் முன்னேற்றம், பொது இலவச விநியோகங்கள். யார் எல்லாம் சக்கரை எல்லாம் அவன் தானே வாங்குறான், நம்ம மட்டும் வாங்குறோமா? நீங்க யூனிஃபார்ம், செருப்பு, ஸ்கூல் பேக் முதல் வாங்குறாங்க, எல்லாம் வரும். ரேஷன், இலவச அரிசி, ரேஷன் சேவை, பொங்கல் பரிசு, கல்வி சீருடை, லேப்டாப், பேக், சைக்கிள், மதிய உணவு, குறைந்த விலை கேஸ் சிலிண்டர், இலவச மருத்துவ சிகிச்சை, முதியோர் கல்வி, முதியோர் உதவி, இலவச மின்சாரம், வீட்டு திட்டங்கள், சமத்துவபுரம், காந்திபுரம், இப்படின்னு கள்ளர் சீர்திருத்த பள்ளிகள். இப்ப இதை பார்த்தீங்கன்னா அவங்க கள்ளர் சீர்திருத்த பள்ளிகள்னா அவங்களுக்கு ஒரு ஐஏஎஸ் கோச்சிங், எப்படி அவங்களை எப்படி பேசுறதுக்கு கூட ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்க. ஆனா எஸ்சி சொல்லி இந்த 100 வருடங்களாக நம்ம 500 வருட பின்னடைவை அடைந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. அதனால் இது எல்லாம் உணர்ந்து நாம் முன்னேறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது. சும்மா சாதி சண்டைக்குள்ள போய் விழுந்து ஒரு வாழ்க்கையை வீணாக்கிக்க வேண்டாம். நம்ம குழந்தைகள், எதிர்கால சிறுவர்கள் எப்படி முன்னேறணும், அதற்குரிய உதவிகளை ஐயா முருகையா மாதிரி அதாவது இன்றைக்கு எத்தனையோ ஹெல்ப்லைன் வந்தாலும் முருகையா தான், சகோதரர் முருகையா தான் முதலில் இந்த ஹெல்ப்லைன் என்பதை ஆரம்பித்தவர் என்ற பெருமைக்குரியவர். இல்லை எப்படி எங்க போனாலும் தாய்மொழின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரி அவர் தான் அந்த தாய் என்கிற அந்த உதவி